Hi, hello friends. Welcome to MVT family. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படம் 2016ல் வெளியான ஸ்விங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்ச படம். இப்போ அதை தேடி பார்த்தா நெட்டில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா சொல்லுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க ஜோடி அதை சரி பண்ணுறதுக்காக பொண்டாட்டியை மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பொண்டாட்டியை மாற்றிக்கிட்டாங்களா, மாற்றுறதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம். இந்த படத்தோட எண்டிங்கெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸு காருக்குள்ள உட்காந்து எதை பற்றியோ ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோ மாதவ், அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான். அவனுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. முதல் 3 வருஷம் அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. அடுத்த 3 வருஷம் ஒரு சுமாராக போகுது. மிச்சம் இருக்க இந்த 4 வருஷமாக அவங்க வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போறக்கே எனக்கு பிடிக்கல. தொட்டது 90க்கும் பொண்டாட்டி சண்டைக்கே பாயறா. அவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட மாதவ் புலம்புறான். அதை கேட்டு சிரிச்ச ஃப்ரெண்டும், பொண்டாட்டியை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறான். டேய் டேய், உனக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சாடா அப்படின்னு கேட்க தோணுச்சு. சரி, அதை விடுங்க. என்னடா சொல்கிற, அதாண்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறான். அதெல்லாம் ரொம்ப சாதாரணண்டா. உன் பொண்டாட்டி அடிக்கடி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ, பணத்தை எல்லாம் தண்ணியாக செலவு பண்ணு, அப்புறம் பாரு உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வராது அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்கிறான். அதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சுடா, எதுக்குமே வேலைக்காக மாட்டேங்குது. என்னை பார்த்தாலே கோவப்படுறா. நான் நினைக்கிறேன் அவள் என்னை ரொம்ப டீப்பாக வெறுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதவ் சொல்லவும், ஓ அப்படி போகுதா சங்கதி அப்படின்னு கேட்டான் ஃப்ரெண்டும். இதோ பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன்லேருந்து ஒரு வீடியோவை காமிக்கிறான். அது என்ன வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல. அந்த வீடியோவை பார்த்து மாதவ் ஆய் ஊயின்னு வாயை திறக்கிறான். இதெல்லாம் எப்படா முடியுது, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை ஆச்சரியமாக கேட்குறான். எல்லாம் பாசிபிள் மச்சான், இதெல்லாம் பண்ணுறதால தான் நான் பகல் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கேன், நைட்டும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கண்ணடிக்கிறான். இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவ் ஒரு டைலாக்ல முடிப்பான். அந்த டைலாக்கு அவன் பொண்டாட்டி ஜோதி அவ ஃப்ரெண்டு கிட்ட பதில் சொல்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பார்க்கில் ஜோதி அவ ஃப்ரெண்டு கூட அவ பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. பாசிபிளே இல்லடி, மாதவ் விட்டான் இல்லையா ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு அந்த டைலாக்லேருந்து அவ பேச ஆரம்பிக்கிறா. பாசிபிளே இல்லடி, எங்கள் 2 பேர்த்துக்குள்ள இனிமேல் செட் ஆக போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஜோதியோட ஃப்ரெண்டும், இதோ பாரு, நீ உன் லைஃப் ஸ்டைலை உன் அப்பீரன்ஸை கொஞ்சம் மாற்று. உன் நடையா மாற்றி உடையா மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக உன் புருஷன் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடி சுற்றி வருவான் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி மாற்றுறது அப்படின்னு அப்பாவியா ஜோதி கேட்குறா. ஒன்றும் வேண்டாண்டி, ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணு, அவன் வீட்டில் இருந்தானா சும்மா அவன் மேலே போய் விழு, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. நல்ல லாஜிக்கான பாயிண்ட் தான். ஆனால் அவள் ஒரு விஷயத்த மறந்துட்டா. ஜோதிக்கு தான் மாதவை பிடிக்க மாட்டேங்குது. அவளே மாதவுக்கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி அவன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் திறந்து போட்டு காமிப்பா சொல்லுங்க. இந்த சமயத்தில் தான் ஜோதியோட ஃப்ரெண்டு, எங்கள் 2 பேர்த்துக்குள்ள மட்டும் சண்டை வரலன்னு நினைக்கிறியா, இதோ பார் அப்படின்னு அவள் ஃபோனில் இருக்கிற ஒரு வீடியோவை காமிக்கிறா. அந்த வீடியோவை பார்த்த ஜோதி ஆணு வாயை புழக்கிறா. என்னடி இது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆணு வாயை புழக்கிறா. இந்த சீன்லையும் அது என்ன வீடியோன்னு காமிக்கல. ஆனால் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ கசமுசா வீடியோவை தான் இவங்க 2 பேரும் காமிக்கிறாங்கன்னு. அநேகமாக காருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவனும் இங்கே உட்காந்து ஜோதி கூட பேசிகிட்டு இருக்கிறவளும் புருஷ பொண்டாட்டியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு, நான் நினச்சது சரிதான். இதோ பாருடி, நம்ம இருக்கிறது இந்தியா, நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் அக்செப்டடே இல்லை அப்படிங்கிறா. கல்ச்சர் என்னடி கல்ச்சர், உன் மேரேஜ் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படி, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் சரியான ஹம்பக்கு. அதெல்லாம் நம்பாத, உனக்கு பிடிச்சவன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணு, அப்போ உன்னோட மேரேஜ் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படிங்கிறா. ஜோதிக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவன் மனசுக்குள்ள அவள் தோழி ஒரு விஷத்தை விதைச்சிட்டா. அதே சமயத்தில் மாதவோட மனசுக்குள்ள அவன் ஃப்ரெண்டும் ஒரு விஷத்தை விதைச்சிட்டான். லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே மாதவ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஜோதி ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்க, உள்ளே வந்த மாதவ் அவளை கண்டுக்கவே இல்லை. அவளும் மாதவை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு சோஃபாவில் போய் உட்காடுறான். வேண்டா விருப்பா ஜோதியும் காஃபி சாப்பிட்றியான்னு கேட்குறா. ஓஎஸ் அப்படின்னு அவன் சொல்லவும் கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து 2 பேரும் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாதவுக்கு ஒன்றும் பிடிபடல. அவன் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவை பற்றி ஜோதி கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு ரொம்ப தவிப்பாக உட்காந்துருக்கான். அவள் கொடுக்குற லுக்கே சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறான். காரணமே இல்லாமல் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு கொடுத்த ஜோதியை நீ அருமையாக காஃபி போடுற அப்படின்னு பாராட்டுறான். டே, அது இன்ஸ்டன்ட் காஃபிடா, யார் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை கேட்டு ஜோதியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவனுக்கு சிரித்து பதில் சொல்கிறா. இதுதான்டா சரியான தருணம் அப்படின்ட்டு, ஜோதி இங்கே பார் அப்படின்னு அவன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அதில் ஒரு டேட்டிங் சைட்டில்
புருஷன் பொண்டாட்டி ஒருத்தங்க ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வயசை குறிப்பிட்டிருக்காங்க. எங்கள மாரியே மைண்ட் இருக்கிற பொண்டாட்டிகள மாத்திக்கக்கூடிய கப்பிள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் நம்பர் குடுத்துருக்கானுங்க. இத பார்த்ததும் சட்டுன்னு ஜோதியோட முகத்துல சிரிப்பு மறையுது. ஒரு மொறைப்பா பாருங்க மாதவ பார்த்து. அப்படியே பையன் பம்புவான். சட்டுன்னு காஃபி டம்ளர் எடுத்துட்டு வெடுக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறா. மாதவ் அவளை கெஞ்சுறான். ஜோதி ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நம்ம 2 பேர்த்தோட மனக்கசப்பும் இதனால சரியாகும். என்னை நம்பு அப்படிங்கிறான். ஆனா ஜோதி அதை காதுல போட்டுக்காம போயிடுறா. ஆனா மாதவோட தைரியத்தை பாருங்க. அந்த விளம்பரத்துல நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஹாய் அனுப்புறான். அடுத்த செகண்டே அவங்க போட்டோவை அனுப்பிச்சிடுறாங்க. அப்படின்னா அடுத்தது இவங்க போட்டோவை அனுப்பணும். அதை பார்த்த ஜோதிக்கு செம காண்டாகுது. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற மாதவ்? என் சம்மதத்தை கேட்க வேண்டாமா? எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்றா. ஆனா மாதவ் பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதோ பாரு ஜோதி, கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன், நம்ம பிரச்சனைகள்லாம் இதுக்கப்புறம் சால்வ் ஆயிரும். நீ மனசு வச்சு முயற்சி பண்ணி பாரு அப்படிங்கிறான். என்ன மாதவ், என்னை என்ன நினைச்சிட்ட? எவனோ ஒருத்தன் கூட போய் படுக்க சொல்றியா? உனக்கு ஏன் உன்னோட எண்ணமெல்லாம் தப்பா போகுது? ஒரு காலத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை என்னை யாராவது பார்த்தாலே அவனை கூட சண்டைக்கு போவ. என் மேல அவ்வளவு பொசசிவா இருப்ப. நீ எனக்கே சொந்தம்னு என் பின்னாடி சுத்திட்டு இருப்ப. இப்ப இன்னொருத்தன் கூட என்ன பங்கு போட்டுக்க சொல்ற. உனக்கு என்னாச்சு மாதவ் அப்படின்னு குழம்பி போய் கேட்கறா. ஜோதி, இதுல எந்த தப்பும் இல்ல. இன்னைக்கு நாட்டுல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு தீர்வா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி மருந்து சாப்பிட்டு உடம்ப சரி பண்றோமோ அந்த மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்டு நம்ம உடம்பு பசியை தீர்த்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். விட்டா அடுத்தது காலையே விழுந்துருவான் போல் இருக்கு. ரொம்ப யோசனையோட ஜோதி அவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் மனசுக்குள்ளேயும் அந்த லேசான சல்லாபம் இருக்கிறது அவன் முகத்தை பார்த்தா தெரியுது. ஆனா பொண்ணுக்கு தான் ஆசையே இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் நடிப்பாங்க. ஆண்கள் தான் அவசர கொடுக்கையா எல்லாத்துக்கும் முந்திக்குவோம். ஏன்னா ஜோதியோட தோழி ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி அவன் மனசுக்குள்ள ஒரு விஷத்தை விதைச்சிருப்பா. தீவிரமா யோசிச்ச ஜோதி இப்போ ஒரு முடிவுக்கு வரா. உன்னோட ஆசைக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா பாரு, இது ஒரே ஒரு தடவை தான் நம்ம லைஃப்ல நடக்கணும். ஒன்லி ஒன்ஸ். இதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் சம்மதிக்கிறேன். இதுல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மாதவுக்கு ஏக சந்தோஷம். கண்டிப்பா வராது ஜோதி, நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றான். இப்போ இந்த சீன்ல 2 ஜோடிகளும் ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. மாதவும் ஜோதியும் முன்னாடியே வந்துடுறாங்க. ஆனா அந்த புது கப்பல், அவங்க பேரு கௌதம், ஸ்ருதி, அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. லேட்டா வந்ததுக்கு சாரி சொன்ன கௌதம் 2 ஆண்களும் இப்போ ஒருத்தர் பொண்டாட்டியா மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருமே அருமையான ஜோடி அப்படின்னு புகழ்ந்துக்கிறாங்க. அந்த கௌதம் பார்த்தீங்கன்னா மாதவோட நல்ல ஹைட்டு வாட்ட சாட்டமாக இருக்கான். அதே போல் அவன் பொண்டாட்டி ஸ்ருதியும் ஜோதியோட செக்ஸியாகவே இருக்கா. கௌதமோட கண்ணு ஜோதி மேலே இருக்கு, மாதவோட கண்ணு ஸ்ருதி மேலே இருக்கு. ஏன்னா அடுத்த சீனில் இவனுக்கு 2 பேர் தானே அவளுகளை போட போகிறானுங்க. அதனால் தரவோவா 2 பேரும் கண்ணிலேயே அவளுகளை ஸ்கேன் பண்ணுறானுங்க. கௌதமுக்கு ஜோதியை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாதவுக்கு ஸ்ருதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கௌதமும் ஸ்ருதியும் ரோடுன்னு கூட பார்க்காம ஆவுன்னா கட்டி தழுவிக்கிறாங்க. ரொம்ப ஐடியலான கப்பிள்ஸ் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஜோதி யோசிக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஒரு நிமிஷம் வாங்க தனியாக பேசணும் அப்படின்னு புருஷனை அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு புருஷனை தனியாக கூட்டிட்டு வரா. தனியாக வந்த மாதவ், உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறான். பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அப்போ சரி வா அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. சரி ஃபர்தராக நம்ம ஏதாவது ஒரு காஃபி ஷாப் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதவ் சஜஸ்ட் பண்ணுறான். ஆனால் கௌதமோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்தோம், இந்த வீக்கெண்டு நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் இதுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. இந்த சம்மதத்தோடைய வந்த 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போக, இப்போ அன்னைக்கு சாயந்தரமே மாதவ் வீட்டு பெல்லை யாரும் அடிக்கிறாங்க. ஜோதி தான் போய் கதவை திறக்கிறா. கொஞ்சம் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா அவள் ஃப்ரெண்டு தானே இவளுக்கு அறிவுரை சொல்லியிருப்பா, வீட்டில் உன் புருஷன் இருந்தானா செக்ஸியாக ட்ரெஸ் பண்ண அப்படின்னு. செக்ஸியான என்ன, பின்னாடி முதுகு முழுசாக தெரியும், முன்னாடி கொஞ்சோண்டு தெரியும். அங்கே இருக்கிறதே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, அதுக்கு மேலே அதை கவர்ச்சியாக காமிக்க முடியாதுல்ல, சும்மா நக்கலுக்கு சொன்னேன். கதவை திறக்கவும் கௌதமும் ஸ்ருதியும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஜோதிக்கு ஆச்சரியம். என்ன இன்னைக்கு தானே மீட் பண்ணோம் அப்படிங்கிறா. ஆமாம் வீக்கெண்டுக்கு ரொம்ப நாள் இருக்கு இல்லையா, ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போடாட்டின்னு சொல்லி இன்னைக்கே வந்துட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். யாரு? கௌதம். சரி உள்ள வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே குப்பரடிச்சு தூங்கிட்டு இருந்த கௌதமை வெளியே கூப்பிடுறா. வெளியே வந்த கௌதமும் இவங்கள பார்த்தோன்னே அவனுக்கும் சர்ப்ரைஸ் தாங்க முடியல. ஹேய் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஜோதி கேட்குறா. ஏய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாமா,
அப்படிங்கிறாங்க. அப்பதான் கௌதமும், மாதவ் நான் உன்னோட ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஜோதி அவருக்கு அந்த ரெஸ்ட் ரூமை காமி அப்படின்னு சொல்ல ஜோதியும் ரெஸ்ட் ரூமை காமிக்கிறா. அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். வா உள்ள போலாம் அப்படின்னு ஸ்ருதியை ரொம்ப உரிமையா என்னமோ அவன் பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி மாதவ் பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். சும்மா டிஸ்கஸ் பண்ண தான், இன்னும் அவங்க ஆரம்பிக்கல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்த கௌதம் அங்க பக்கத்தில் இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கறான். ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அதை பத்தி புகழ்ந்துட்டு இருக்க ஜோதியும் இதெல்லாம் நான் வரைஞ்சது அப்படிங்கிறா. வாவ் நீங்க வரைஞ்சதா, அதனால தான் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். கையை தொடச்சிக்கிறதுக்காக ஜோதி கௌதம்க்கு துண்டை கொடுக்குறா. துண்டை வாங்குற சாக்கில் அப்படியே அவ விரல ஒரு நீவு வேற நீவிக்கிறான். பெண்களுக்கே உண்டான அந்த ஒரு முன்னெச்சரிக்கையோட சட்டுன்னு கையை எடுத்துக்கிறா. என்னதான் கௌதம் இவளை போடுறதுக்கு வந்திருந்தாலும் பப்ளிக்கா அவளை தொடவும் சட்டுன்னு அவ கையை எடுத்துக்கிறா. இதை பார்த்து கௌதமும் சிரிச்சுக்கிறான். அவன் நகுந்ததுக்கு அப்புறம் ஜோதியும் சிரிச்சுக்கிறா. அவன் சிரிச்ச சிரிப்புக்கு என்ன அர்த்தம், அவ சிரிச்சதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போடத்தானே போறோம், அப்போ உன் கையை மட்டுமா பிடிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ 2 ஜோடிகளும் கூல்ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சியர் சொல்லிட்டு ஃபேண்டாவோ என்னமோ அதை குடிக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக கௌதம் ஒரு கேமை பற்றி சொல்கிறான். கேமா அப்படின்னு மற்ற 3 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம் இது ஒரு கேம் தான், நாம் விளையாட போகிற கேமுக்கு இது ஒரு முன்னோடி. இந்த கேமோட ரூல்ஸை பற்றி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன கௌதம், இந்த கேமில் ஸ்ருதி மாதவோட பார்ட்னர், ஜோதி என்னோட பார்ட்னர். இப்போ நானும் ஜோதியும் ஒருத்தரோட கண்ணை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கண்ணை சிமிட்டுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. அப்படி தோத்தாங்கன்னா அந்த ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லவோ பக்கத்தில் இருந்த கௌதமோட பொண்டாட்டி ஸ்ருதியும், சப்போஸ் இந்த கேமுக்கு தோத்தவங்க ஒத்துக்கலைன்னா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜோதியும், இந்த கேமை நம்ம கண்டினியூ பண்ணணும்னா ரூல்ஸ் படி நடந்தால் மட்டும்தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மாதவுக்கு ஒரே ஹாப்பி. யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ மாதவ் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம பொண்டாட்டி கௌதம் கரும்பை உறிஞ்ச தயாராயிட்டான் அப்படின்னு. ஸோ இப்போ அதன்படி 2 ஜோடிகளும் மாறி உட்காந்துக்கிறாங்க. மாதவுக்கு எதுக்கால ஸ்ருதி உட்காந்துக்கிறா, கௌதம்க்கு எதுக்கால ஜோதி உட்காந்துக்கிறா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கையை தேய்ச்சிட்டு 2 ஜோடிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணு பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணணும். மாதவ் ஒரு அவசர பேர்வழி பார்க்க ஆரம்பிச்சு சீக்கிரத்திலே கண்ணை சிமிட்டிடுறா. நீ கண்ணை சிமிட்டிட்ட தோத்துட்ட அப்படிங்கிறா ஸ்ருதி. இப்போ ஜெயிச்சவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தோத்தவங்க கேட்கணும் இல்லையா. இப்போ நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும் 2 பேரும் எந்திரிச்சு அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க, கட்டி பிடிச்சி ரொம்ப நெருக்கமா. ஆனால் ஜோதியும் கௌதமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கண்ணு சிமிட்டாமையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி கூட டான்ஸ் ஆடுற மாதவுக்கு அவ கூட டான்ஸ் ஆடுறதை விட தம் பொண்டாட்டி எப்போ கண்ணை சிமிட்டுவா அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் அதிகமாக இருக்கு. அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவ சாதாரணத்துக்கு கண்ணு சிமிட்டலையே. கௌதம் கண்ணோட கண்ணு பார்த்துட்டே இருக்காளே ஒழிய கண்ணு சிமிட்டவே இல்லை. ஆனால் அவன் முக ரியாக்ஷன் பாருங்க. அவன் கண்ணோட கண்ணு பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே அவ மனசுக்குள்ள அந்த காமம் ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ எப்படி எச்சில் முழுங்குறான்னு பாருங்க. ஸோ இதுலயே தெரியுது ஜோதி மேட்டருக்கு ரொம்ப ஏங்கி போயிருக்கிறான்னு. கடைசியில் ஜோதி தான் கண்ணை சிமிட்றா. அடுத்த வினாடி ஜெயிச்ச கௌதம்க்கு லிப்போட லிப் ஒரு கிஸ் அடிக்கிறா. இதை பார்த்து மாதவுக்கு ஏக சந்தோஷம். ஸ்ருதியை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து அவளுக்கு ஒரு லிப் கிஸ் அடிக்கிறான். இப்போ 2 ஆண்களும் அவங்கள ஜோடிகளை மாற்றியாச்சு. 2 ஜோடிகளும் ஆளுக்கு ஒரு ரூமுக்குள்ள அடுத்தவன் பொண்டாட்டி கூட போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ அடுத்த காட்சியில் மாதவும் ஸ்ருதியும் அவங்க மேட்டரை முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு ஜோதியும் கௌதமும் அவங்க ரூமை விட்டு வெளியே வர்றதுக்காக காத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மாதவன் அவசர கொடுக்கன்னு. அதே போல தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸ்ருதியை கூட்டிட்டு உள்ளே போனவன் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவன் கஞ்சியை செதற விட்டுறான் போல் இருக்கு. அதனால தான் இவங்க சீக்கிரமாக வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் கௌதம் பார்த்தீங்கன்னா ஜோதியை உள்ள புடின்னு பிடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கதவை திறக்கிறாங்க. சும்மா ஜோதி அலங்கோலமாக வெளியே வர்றா. அதுலேயே மாதவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஜோதியை கௌதம் தட்டுன்னு தட்டி வீசியிருக்கான். 2 பேரும் நல்லா புரண்டு எழுந்திரிச்சு வந்திருக்காங்கங்கிறது நல்லா புரியுது. கௌதம் முகத்துலையும் சரி ஜோதி முகத்துலையும் சரி அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தெரியுது. இந்த சாட்டிஸ்ஃபிகேஷனை ஜோதியோட முகத்தில் மாதவு பார்த்து பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் அதே திருப்தி ஸ்ருதியோட முகத்தில் இல்லை. சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு ஸ்ருதி கௌதமை கூப்பிட்டுட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்க பின்னாடியே மாதவும் ஜோதியும் வராங்க. கார் பார்க்கிங்கில் அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்க வராங்க. உங்கள் 2 பேர்த்தையே சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு மாதவ் கௌதம் ஸ்ருதி கிட்ட சொல்கிறான். எங்களுக்கும் தான் அப்படின்னு சொன்ன கௌதம், நம்ம மீண்டும் கூடிய விரைவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல ஜோதியோட முகத்தை காமிக்கிறாங்க. அவள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பா, ஒரு தடவை மட்டும்தான், அதுக்கப்புறம் இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஆனால் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு கௌதம் சொல்லவும் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது பாருங்க. எஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே தலையசைக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜோதிக்கு கௌதம்
கூட வச்சுக்கிட்ட மேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபியூச்சர்லயும் அதை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா ஸ்ருதி கிட்ட அந்த ஸ்பார்க் இல்ல பாருங்க. பாய் அப்படின்னு கையை மட்டும் அசைச்சிட்டு கிளம்புறா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜோதிக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு. மாதவால ஜோதிய பெட்ல திருப்திப்படுத்த முடியல. அதுதான் ஜோதிக்கு மாதவ மேல கோபம் வர்றதுக்கான முதல் காரணமே. வேற எந்த காரணமும் இல்ல. மெத்தையில தன்னை திருப்திப்படுத்த முடியாத மாதவ அவ கோபத்து மூலமா அந்த வெறுப்பை அவங்கிட்ட காமிச்சிருக்கா இத்தனை ஆண்டுகளா. இப்ப கார்ல கிளம்பி போற கௌதம் ஸ்ருதியவே ஒரு ஏக்கத்தோட ஜோதி பார்த்தபடி நின்னுட்டு இருக்கா. ஆனா மாதவோட முகத்துல பாருங்க, ஏகப்பட்ட கேள்விகளோட அங்க நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பொண்டாட்டி ஜோதிக்கு கௌதம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவன் நல்லா அவன் கூட என்ஜாய் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறான். ஆனா மாதவால ஸ்ருதி கூட அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. சீக்கிரமே அவன் விந்த வெளிய விட்டுறான். ஸோ நம்ம திரும்பவும் தோத்துட்டோம் அப்படிங்கிற முகபாவனையோட தன்னோட மனைவிய மெல்ல ஏறிட்டு பார்க்கறான். அவனுக்கு தயக்கமும் இருக்கு. மனைவி என்ன நினைக்கிறா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. அவன் நினைச்சபடியே ஜோதியோட முகம் பிரைட்டா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மெல்ல கேட்குறான். பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் தலையாச்சதுலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனைவிகளை மாற்றிக்கிறது சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கும். ஒருவேளை இந்த ஜோதி கௌதம் கூட ஓடி போயிடலாம், அல்லது அவன் கூட கள்ள தொடர்பில் ஈடுபடலாம். இதனால் மாதவோட வாழ்க்கை பாதிக்கப்படலாம். அவனுக்கும் ஜோதிக்கும் விவாகரத்தும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ஆபத்தான விளையாட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. 10 வருஷங்களுக்கு முன்னாடியே இது ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கு. அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரிங்க, நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த மாதிரியான மனைவிகளை மாற்றிக்கிற ஷார்ட் ஃபிலிமோ படமோ பார்க்க பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல அதை தெரிவிங்க. நான் தேடி பிடிச்சி கொண்டு வரேன். சரிங்க, நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.